கெட்டிமேளம் சீரியல்ல துளசி அப்பா அம்மாவுக்காக நியாயம் கேட்குறாங்க. என்ன கேசவா, நீ எதுவும் பேச மாட்டேங்கிறியே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க துளசி. அக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா இங்கே இருந்துட்டு போகட்டுங்கிறாங்க. எது அப்பா அம்மா இங்கே இருந்துட்டு போகட்டுமா? நீ என்னமோ பாவம் பார்க்குற மாதிரி இருக்க சொல்ற. முதல்ல உனக்கு இந்த வீட்டில் இடம் இருக்கான்னு பாரு. தீபா துளசி கிட்ட சொல்றாங்க. துளசி, உங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து செய்யறதெல்லாம் எனக்கும் கவிதாவுக்கும் துளி கூட விருப்பம் இல்லை. தப்பா நினைச்சிடாதீங்க அண்ணி, உங்க ரெண்டு பேர்த்து பத்தியும் எங்களுக்கு தெரியும். பாவம், நீங்க என்ன செய்வீங்க? ஊர்ல ஆம்பளை பசங்க எதுக்காக வேணும்னு கேக்குறாங்க தெரியுமா? பொண்ணுங்களுக்கு கல்யாணமாகி வேறொரு இடத்துக்கு போனாலும் பசங்க நீங்க பாத்துக்குவீங்கிற நம்பிக்கையில தான் ஆசைப்படுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா தான் இருக்கீங்க. பெத்த பிள்ளைங்க நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம். எங்க அப்பா அம்மாவை நாதி ஏற்று விட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா? நாங்க இருக்க வரைக்கும் அப்படி விட போறதா இல்லைங்கிறாங்க. சொல்றாங்க. என்னது எல்லாம் எங்களை குற்றவாளியை நிக்க வச்சு கேட்கற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க? நான் செஞ்சது எல்லாமே சரிதான், யாரும் எங்களை குறை சொல்ல முடியாதுங்கிறாங்க. எது நீ செஞ்சதெல்லாம் சரியா? என்ன பிரச்சனையை பெருசு பண்ணி பெத்தவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க? இது நாள் வரைக்கும் நீ சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் யாருக்கும் தெரியாம மூடி மூடி ஒளிச்சு வச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்த. கூட பிறந்த தங்கச்சி ஒரு பாரமா நினைச்ச. கல்யாணமே ஆகாம இருந்தாலும் சரி, கூட பிறந்த தங்கச்சியை எப்படியாவது வெளியே வரட்டணும்னு நினைச்சியே. அதுவும் தாண்டி அப்பா அம்மா பாட்டி இவங்க எல்லாத்தையும் சுமையா நினைச்சியே. இதெல்லாம் சரியா? நீ செஞ்சதெல்லாம் சரின்னு நினைக்கிறேன். துளசி கிட்ட சொல்றாங்க. துளசி, நீ கொஞ்சம் அமைதியா எதுவும் பேசாதீங்கிறாங்க. அப்பா, இத்தனை நாளா இவங்க செஞ்சதெல்லாம் சரி சரின்னு இருந்ததுனால தான் இவங்க எல்லாமே அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க. துளசி, துளசி, நீ பேசுறதெல்லாம் ஏதோ சரியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு அப்பா மேல அக்கறையும் பாசமா இருந்தா நீயும் அப்பாவையும் அம்மாவையும் ஆளுக்கு ஒருத்தரா கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. காலத்துக்கும் தங்கத்தட்டுல வச்சு தாங்குங்க. நாங்க என்ன வேண்டாம் சொல்ல போறோன்னு சொல்றாங்க. ரகு ரகு கிட்ட சொல்றாங்க. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நாங்க எதுக்காக அப்பாவையும் அம்மாவையும் தனித்தனியா கூட்டிட்டு போகணும்? அவங்க இனிமே காலத்துக்கும் இதே வீட்டுல தான் இருக்க போறாங்க. அப்பா அம்மாவை அடிச்சு வெளியே துரத்துன உங்களுக்கு இந்த வீட்டுல இடையிலன்னு சொல்றாங்க. துளசி, வெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க குடும்பத்தோட வெளியே கிளம்புங்கன்னு சொல்றாங்க. துளசி, எது நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? உன்னை என்ன செய்யறோம் பாருன்னு சொல்லிட்டு ரகு துளசி அடிக்கிறதுக்கு கையோங்கிறாங்க. வெற்றிக்கு கோவம் வந்துடுது. இதை பாருங்க மச்சான், நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமா, உங்க பொண்டாட்டியை அடக்கி வைங்கன்னு சொல்றாங்க. ரகு, என் பொண்டாட்டி மேல கை வைங்க பாக்குறான் அப்படின்னு சொல்லி வெற்றி கோவத்தோட கேட்கவும் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. ரகு, வெற்றி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு கூட பிறந்த அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கு. இவனுக்கெல்லாம் நாகரிகமே தெரியாதவனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க. எது பேசுறதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேங்கிறாங்க. துளசி, துளசி, நீங்க சொல்றதுல தப்பில்லை. உங்க குடும்ப பிரச்சனை சரி, நீங்க பேசி தீர்த்துக்குவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே உங்களை அடிக்க வந்தா நான் பாத்துக்கிட்ட சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? பாருங்க மச்சான், நல்லா கேட்டுக்கோங்க. நான் கை நீட்டினாலும் சரி, உங்க தங்கச்சி பதிலுக்கு கை நீட்டினாலும் சரி, அது உங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்றாங்க. வெற்றி கவிதா ரகு கிட்ட சொல்றாங்க. இதை பாருங்க, வயசுல உங்களை விட சின்னவங்க, அவங்க கிட்ட உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றாங்க. எது நான் இவகிட்ட என் மரியாதையை காப்பாத்திக்கணுமா? எனக்கு வீட்டை விட்டு போன்னு சொல்ற, நான் என்ன வீட்டை விட்டு போயாகணுமாங்கிறாங்க. ஆமா, நீ போயிட்டா ஆகணுங்கிறாங்க. போக முடியாது, என்னடி பண்ணுவேன்னு கேக்குறாங்க. திங்ஸ் எல்லாம் நீயா வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நானே போய் எடுக்கிறேங்கிறாங்க. துளசி, இல்ல துளசி, உங்க மரியாதைக்கு நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு கவிதா போய் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. தீபாவும் அவங்க பெட்டி துணிமணிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே நிக்கிறாங்க. அப்ப கேசவன் கேக்குறாங்க, நீ என்ன தீபா பண்றேன்னு கேட்கவும், ஆமா, கவிதா செஞ்சது சரிதான், அதே மாதிரி நமக்கும் அதே சொல்லித்தான், நம்மளும் வெளியே கிளம்புறதா நியாயம்ங்கிறாங்க. தீபா, என்ன என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் என்ன பிழைக்க வழி இல்லாம இருந்துருவேன்னு நினைச்சியா? நான் ராஜா மாதிரி வாழ்வேன் தெரியுமா? நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை நான் 200 ரூபாய்க்கு வாங்கி நானு என் பிள்ளை என் பொண்டாட்டி 3 பேருமா ஜாலியா சந்தோஷமா இருப்போம். நீங்க கொடுக்குற வாடகையில நான் பாதி கொடுத்தனா போதும். இந்த வீட்டால எனக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டது. வீட்டை விட்டு வெளியே போய் நாங்க சந்தோஷமா வாழ போறோம். இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. ரகு, மவராசனா போய் வாழுங்க, அதைத்தானே நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. துளசி, போது நிறுத்து. நான் போனதுக்கு அப்புறமா வீட்டு செலவு மளிகை செலவு இது எல்லாம் யாரு அப்பா கிட்ட ஷேர் பண்றான்னு நானும் பார்த்தனால என்னாலையும் கேசவன் பொண்டாட்டி தீபானாலையும் தான் இந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இனிமே நாங்க எல்லாரும் வெளியில போனா இந்த குடும்பம் எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். நீயும் உன் தங்கச்சியும் எவ்வளவுதான் இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொட்டுறீங்கன்னு அதையும் நான் பாக்குறேங்கிறாங்க. ரகு, அஞ்சலி சொல்றாங்க. ஆமாமா, உண்மையை சொல்ல போனா உங்க ரெண்டு பேர்த்தால தான் இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் நிம்மதியா இருப்பாங்கிறாங்க. கிளம்பத்தான் போறேன், இன்னும் கொஞ்ச நாளையில. அப்பா மகனே, நீ இல்லாம எங்க குடும்பத்தை சமாளிக்க முடியல, எப்படியாவது நீ எங்க குடும்பத்தோடவே வந்து இருன்னு எங்க வீட்டுல வந்து கெஞ்சத்தான் போறீங்க. அப்படி நீங்க கெஞ்சலினா என் பேர் ரகுவரன் இல்ல பாருங்கிறாங்க. சவால் விடுறாங்க ரகுவரன். அப்படி ஒரு நினைப்பு இருக்கு அவனுக்கு. ஆனா கண்டிப்பா நீ இந்த சவால்ல ஜெயிக்க போறதா இல்ல, வேற பேர் ஒன்னும் யோசிச்சு வச்சுக்கோ, மரியாதை இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க. துளசி, வாடி போலாம் அப்படின்னு ரகு கவிதாவே பையனையும் கூட்டிட்டு போறாங்க. துளசி கவிதா கிட்டையும் தீபா கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. ஐயோ, நீங்க என்ன செய்வீங்க பாவம், ஆனா இவங்க செஞ்சதுக்கு இப்படிதான் இவங்க அனுபவிக்கணும். வெளியில போய் கஷ்டப்பட்டாங்கன்னா தான் வாழ்க்கைனா என்னன்னு புரியும். நீங்க செஞ்சது பேசுனது எல்லாமே சரிதான்னு சொல்றாங்க. கவிதா, உங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறது, அப்பா அம்மாவை வெளியே அனுப்பிச்சது பெரிய தப்பு, அந்த காரியத்தினால்தான் நான் இப்படி பேச வேண்டியதா போச்சுன்னு துளசி சொல்றாங்க. நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கவிதாவும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. என்னம்மா துளசி, இப்படி ஆயிப்போச்சேன்னு சிவராமன் வருத்தப்படுறாங்க. அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க செஞ்சதுக்கு இதுதான் சரியான பதிலடி. பெத்து வளர்த்தி கஷ்டப்பட்டு ஆளாக்குனதுக்கு
அவங்க செஞ்ச நன்றிக்கடனை பார்த்தீங்கல்ல, அவங்கள சொகுசா கஷ்டமே தெரியாம வளர்த்திட்டீங்க. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு திமிரு ஏறிப்போச்சு. இனிமேலாவது அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியட்டும்பாங்கிறாங்க துளசி. அப்பா, அம்மா நீங்க 2 பேரும் எந்த சூழ்நிலையிலும் வீட்ட விட்டு வெளிய கிளம்பவே கூடாது. முருகன் இருக்காரு. முருகன் கூட நீங்க இருந்தாகணும். முருகனே நீங்க அப்பாவையும், அம்மாவையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு துளசியும், அஞ்சலியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. வெற்றி, துளசி 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது வெற்றி துளசி கிட்ட சொல்றாங்க, "உங்கள மாரி ஒரு பொண்ண நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. எவ்வளோ பெரிய மாஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வழக்கமா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்ட மறந்துடுவாங்கன்னு நான் அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படித்தான் பார்த்தும் இருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா வெறி பிடிச்ச வேங்கையாவும் சீறி பாயிற சிங்கமாவும் இருக்கீங்க. வேங்கையாவும் சிங்கமாவும் மாறி இருக்கீங்க. அதை தான் நான் பார்த்தேன். சரி என்ன மேடம், நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு வரேன், எதுவுமே சொல்லாம வரீங்களேங்கிறாங்க. என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு துளசி கேட்குறாங்க. இல்ல நீங்க செஞ்சதெல்லாம் உங்களுக்கு பெருமையா இல்லையான்னு கேட்கும்போது, இதுல என்ன பெருமை இருக்கு? இப்படி சாதாரணமா இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் சின்னதா ஏதாவது செஞ்சுட்டு பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க என்னடான்னா பெருசா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா இருக்கீங்க. அன்னைக்கு கூட வரதட்சணை கேஸ்ல எங்க குடும்பத்தையே உள்ள தள்ளுனாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பேசி எங்க குடும்பத்தையே காப்பாத்துனீங்க. இப்ப என்னடான்னா உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க வீட்டுல நியாயம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு விருதே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு வயசு வைக்கிறீங்கன்னு துளசி கேட்கவும், ஐயோ நான் ஐஸ் எல்லாம் வைக்கல மேடம், நீங்க தான் என் பொண்டாட்டின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியே வானத்துல பறக்கணும் போல இருக்குங்கிறாங்க. போதும் போதும் நிறுத்துங்க நிறுத்துங்கிறாங்க துளசி. இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னு தெரியாதா? எவ்வளவு தூரம் நடக்கிறதுங்கிறாங்க துளசி. ஐயோ மேடம், இதே மாதிரி உங்க கூட பேசிக்கிட்டே வந்தா இன்னும் 4 கிலோமீட்டர் வேணாலும் நான் நடப்பேன். பெட்ரோலே தேவையில்லை மேடம்ங்கிறாங்க. போதும் போதும் பேசாம வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க துளசி. மகேஷ் வீட்டுல டென்ஷனா இருக்காங்க. இன்னும் அஞ்சலியை காணுமே, இதோ வந்துடுறேன்ட்டு போனவ இன்னும் வரலையே, என்னாச்சு எதனால அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அஞ்சலி வராங்க. அஞ்சலி வந்து மகேஷை பார்த்ததும் கண்டு காணாம போகும்போது, அஞ்சலி நில்லு, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர்ற, என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா, பேச மாட்டியாங்கிறாங்க. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அஞ்சலி. இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் வரதா இருந்தாலும் நீ என் கூட தான் வந்து போகணுங்கிறாங்க மகேஷ். ஓஹோ அப்படியா? அப்படின்னா உங்க கூட வரதும் ஒண்ணுதான், என் நெத்தியில சிசிடிவி கேமரா வச்சுக்கிறதும் ஒண்ணுதான். நான் அப்பவே சொன்னனால சுதந்திரமாவே வாழ விட மாட்டீங்களான்னு அஞ்சலி கேக்குறாங்க. புருஷனை விட்டுட்டு போறது என்ன சுதந்திரம்? இனிமே நீ தனியாவெல்லாம் போகக்கூடாது, நான் சொல்றதுதான் நீ கேட்கணுங்கிறாங்க மகேஷ். ஓஹோ அப்படியா, என்ன சுதந்திரம்? அப்படி எங்க போறதா இருந்தாலும் இனிமே உங்ககிட்ட சொல்லிட்டு போனா தானே நீங்க அலோவ் பண்ணுவீங்க, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறாங்க அஞ்சலி. இதை பாரு அஞ்சலி, இப்படியெல்லாம் நீ வாய் மீறி பேசிட்டு இருக்காத. மகேஷ் பேச பேச அஞ்சலி கேக்குறாங்க, என்ன மிரட்டி பாக்குறீங்களாங்கிறாங்க. ஐயோ அஞ்சலி, நான் உன்னை மிரட்டல, அன்பா தான் சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க. எது அன்பா? நீங்க என்கிட்ட அன்பு காட்டுறீங்களா? நீங்க காட்டுறதுக்கு பேரு அன்பு கிடையாது. சொன்னா வருத்தப்படுவீங்க, அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேங்கிறாங்க அஞ்சலி. அப்போ நான் உங்க மேல காட்டுறதெல்லாம் அன்பா உனக்கு தெரியலையாங்கிறாங்க மகேஷ். உங்களுக்கு என் மேல அன்பு இருந்துச்சு, எனக்கும் உங்க மேல அன்பு இருந்துச்சு. ஆனா இப்பவெல்லாம் இல்ல, அதெல்லாம் ஒரு காலத்துல. நீங்க பண்ண காரியத்தினால இது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல சுத்தமா எனக்கு மரியாதையோ அன்போ எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் என்கிட்ட இதை பத்தி பேசாதீங்கிறாங்க அஞ்சலி. இதுக்கப்புறமா இதை பத்தி நீங்க என்கிட்ட பேசாதீங்க. இப்போதைக்கு நான் உங்க மேல வெறுப்பு தான் காட்டிட்டு இருக்கேன். ஆனா இன்னமும் பேசுனீங்க, உங்களை விட்டு நான் போக வேண்டிய நிலைமை வரும். அதுக்கப்புறம் நீங்க முன்ன மாதிரியே தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு அமைங்கிறாங்க அஞ்சலி. ஐயோ அஞ்சலி, உன் மேல இருக்கிற அக்கறையிலையும் அன்பாலையும் தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்காக தேவையில்லாம என் மேல கோவப்படுற? என்ன கோவப்படுத்தாதீங்கிறாங்க மகேஷ். மகேஷ் பேசுனதை கேட்க பிடிக்காம அஞ்சலி போனது ரூம்ல கதவு சாத்திடுறாங்க. மகேஷ் திரும்பவும் முருகனோட அம்மா கிட்ட வர்றாங்க. ரூம் கதவு திறந்ததும் உடனே லாக் பண்ணிக்கிறாங்க. முருகனோட அம்மாவை பானே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? எனக்கு நடக்கிறது எல்லாம் பார்த்து எனக்கே வேதனையா இருக்கு. ஆனா நீ கடவுள்கிட்ட இப்படி எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்காமையே இருந்திருப்ப. வருஷமா உனக்கு ரூம்ல அடைச்சு வச்சிருந்ததுக்கு நீ கடவுள்கிட்ட வேண்டிக்காமையே இருந்திருப்ப. கடவுளும் உனக்கு அருள் கொடுத்துட்டார் போல இருக்கு. அதனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அஞ்சலி என்னை பார்த்து இப்பெல்லாம் கோவப்படுறா, முந்தி மாதிரி இல்லை. இப்போ என்னை பார்த்தாவே அவ வெறுக்கிறா. அவளுக்கு இப்பெல்லாம் என்னை பார்த்தா பிடிக்கவே மாட்டேங்குது. நான் அப்படி எந்த தப்புமே பண்ணலையே. என்னை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவளோட பாதுகாப்புக்காக வீட்டை சுத்தி நான் சிசிடிவி கேமரா வச்சேன். சிசிடிவி கேமரா வச்சு நான் கண்காணிச்சதெல்லாம் தப்புன்னு சொல்றா. நல்ல வேலை. ஆனா நீ இந்த ரூம்குள்ள இருக்கிறதா அவளுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சா என்ன செய்யறது? கண்டிப்பா ஒரு நாள் இந்த ரூம்குள்ள யாரு இருக்கா, என்ன இருக்குதுங்கிறத அவ நினைச்சு பாப்பா. கண்டுபிடிக்க கூட முயற்சி பண்ணுவா. அப்படி ஒருவேளை நீ இருக்கிறது தெரிஞ்சா என்னோட கதை முடிஞ்சிடும். அவ கண்டுபிடிக்கிறக்குள்ளேயே உன்னை நான் வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும். அஞ்சலி கண்டுபிடிக்கிறக்குள்ளேயே உனக்கு வேற ஒரு புது இடத்துக்கு மாற்றிடுறேன், சீக்கிரமா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வெளியில வந்து கதவை பூட்டுறாங்க. பூட்டிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அஞ்சலி நிற்கிறாங்க. அஞ்சலியை பார்த்ததும் மகேஷ்க்கு அப்படி தூக்கி வாரி போடுது. ஐயோ கண்டுபிடிச்சிருப்பாளோ, நம்ம பேசுனதெல்லாம் ஒரு வேலை கேட்டிருப்பாளோன்னு பயந்து நிற்கிறாங்க. அஞ்சலி ஏன் அப்படி பார்க்குற? பழைய ஃபைல் ஒன்று நான் எடுக்கிறதுக்காக போனேன், அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு, ஃபைலை வச்சுட்டே வந்துட்டேன், இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரூமை நீக்கி போய் ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க. பழைய ஃபைலு, இதில் ஒரு முக்கியமான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ஆமாம், ஏன் அப்படியே பார்த்துட்டு இருக்க? நீ சாப்பிட்டியா? அஞ்சலி எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வா, நீயும் நானும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் எதுவுமே நடக்காத மாதிரியும் தெரியாத மாதிரியும் அங்கிருந்து நழுவி போயிடுறாங்க. அஞ்சலிக்கு சந்தேகமா இருக்கு, இந்த ரூமை ஏன் இத்தனை வருஷமா பூட்டியே வச்சிருக்காங்க?
அதுவும் இவர் மட்டும் போயிட்டு வர்றாரு. அதுவும் அந்த ரூம்ல அப்படி என்னதான் சீக்ரெட் இருக்கு? வேற யாரையுமே உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாரே. அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அஞ்சலிக்கு சந்தேகம் வந்துருச்சு. கண்டிப்பா ஒரு நாள் கூடிய சீக்கிரம் இந்த ரூம்ப திறந்து பார்த்தே ஆகணும்னு அஞ்சலி முடிவு பண்ணியிருக்காங்க. மகேஷ் அந்த அம்மாவ வேறொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு முன்னாடியே அஞ்சலி அந்த ரூம்ப திறந்து பார்த்து முருகனோட அம்மாவ காப்பாத்தி முருகன் கிட்ட சேர்த்துவாங்களாங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.